ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட எபிசோட் 10 பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே உங்களுக்கே தெரியும்ல, அந்த பிங்க் ஹேர் உள்ள பொண்ணு ரியோ பக்கத்தால ட்ரெஸ் போடாம படுத்திருந்திருப்பா. இதை பார்த்தா மத்த பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப எம்பாரஸ்டா ஃபீல் ஆயிருப்பாங்க. லட்டிஃபால அண்ணா என்னன்னா இதுன்பா. ரியோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாவது புரிஞ்சுக்க பாருங்க, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்பா. சாரா குறுக்க வந்து அவர் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றாருல, புரிஞ்சுக்கங்கன்ட்டு. மாஸ்டர் ரியோ, நீங்க இப்படி ஒரு பொண்ணோட இருக்கிறது சகஜம்தான், நாங்க வந்து பார்த்தது எங்க தப்புதான்பா. லட்டிஃபா முதல்ல இவ யாருன்னு கேப்பா. ரியோ அதே கேள்விதான் எனக்கும், முதல்ல நீ யாருன்னு சொல்றேன்னு கேப்பா. பார்த்தா அந்த பொண்ணு நான் ஸ்பிரிட் அருட்டோட லாஸ்ட் நைட் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டவன்பா. இந்த இடத்துல ஸ்பிரிட்ஸ் அவேக்கனிங்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரியோ கிட்ட இதுக்கு முன்னாலே ட்ரேஸ் சொல்லிருப்பாங்க இல்லையா, உனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் தூங்கிட்டு இருக்குன்னு. ரியோ அது நீ தானான்னு கேட்பான். அவனுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட போல இருக்காது. அண்ட் ஆல்சோ சின்ன பையனா இருக்கப்ப இதுதானே சடனா முன்னால வந்து ஸ்பிரிட் ஆர்ட்ஸ் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அதுவும் நீ தானான்னு கேட்பான். அந்த ஸ்பிரிட் தெரியலையேங்கோ. ரியோ இத்தனை நாள் எனக்குள்ள தூங்கிட்டு இருந்தவ நீ எப்படி இப்ப வெளியே வந்தேன்பா. அவ அதுக்கும் பதில் தெரியலேன்பா. ரியோ எப்பவும் ஒரு பாண்டட் ஸ்பிரிட் வெளியே ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆச்சுனா இப்படிதான் பண்ணுமான்னு கேட்பான். மத்த பொண்ணுங்களுக்கு தெரியாது, சாரால நாங்க பர்சன் ஷேப்டான ஸ்பிரிட்டை வச்சுக்கலையே, அதனால இதை பத்திலாம் தெரியலின்பா. ரியோ அப்படியான்ட்டு அந்த பொண்ணு கிட்ட பேர் கேட்பான். அவ அதுவுமே எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் ஹருட்டோ நான் உன் கூட தானே இருக்க போறேன், அதால நீயே எனக்கு பேர் வைன்பா. அவனும் நானான்கவும். அந்த ஸ்பிரிட் இதுல ஏதாவது பிரச்சனையான்னு கேப்பா. ரியோ தப்புன்ல இல்ல, ஆனா நான் ஏன்னு கேட்பான். அவ நான் உன்னால தானே இங்க இருக்க ஹருட்டோன்பா. ஆர்ஃபியா டவுட் ஆகி, மாஸ்டர் ரியோ அந்த பொண்ணு ஏன் உங்களை ஹருட்டோ ஹருட்டோனே கூப்பிட்டு இருக்கான்னு கேப்பா. லட்டிஃபா ஜர்க் ஆயிருப்பா. ரியோ இதை பத்தி அப்புறம் சொல்றானேன்பா. ரியோ என்னோட பேருன்ட்டு திரும்பவும். அவ எனக்கு தெரியும் ரியோ தானான்ட்டு மனசுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுவா. ரியோ மனசுக்குள்ளே இதெல்லாம் பண்ண முடியுமான்பா. அவ இதை கூட மட்டும் தான் பண்ண முடியும்பா. ரியோ நீ ஹருட்டோன்னு சொல்றே, அது ஹமக்காவா ஹருட்டோவை பத்தியான்பா. அவ இப்ப ஹருட்டோவா இருக்கீல, இதுக்கு முன்னால அந்த ஹருட்டோவை பத்தி சொல்றான்பா. ரியோ உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கான்பா. அவ இதை பத்தி நான் மத்தவங்க கிட்ட சொல்ல போறதா இல்ல, நான் ரியோனே உனக்கு கூப்பிட்டுக்கிறேன்பா. ரியோ என்ன எப்படி கூப்பிட்டாலும் ஓகே தான்பா. லட்டிஃபா வந்துட்டு என்னாச்சுன்னு கேப்பா. ரியோ ஒண்ணு இல்லைன்ட்டு ஸ்பிரிட் கிட்ட உனக்கு நான் பேர் வச்சா ஓகே தானான்னு கேட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்பா. சாரா தான் வந்துட்டு இங்க எல்டர்ஸ் கிட்ட போலாமா, லேடி ட்ரியாஸுமே ஒரு பர்சன் ஷேப்டு ஸ்பிரிட் தானே, அவங்க கிட்ட போனா பெஸ்ட் அட்வைஸ் கிடைக்கும்பா. மத்த பொண்ணுங்களும் இதே தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ரியோவும் வேலிடான பாயிண்டா இருக்கேன்ட்டு அந்த ஸ்பிரிட் கிட்ட போலாமான்னு கேட்பான். ரியோ போறக்கு முன்னால ட்ரெஸ்ங்கும் போது அவ அந்த துண்டா அப்படி கீழே போட்டிருப்பா. ரியோ வைக்கப்படுவான். பார்த்தா அவ அவளுக்கு ஏத்த ட்ரெஸ் பண்ணிருப்பா. ரியோ இது எப்படிங்கவும் அவ ஓட் அண்ட் மானாவை வச்சு பண்ணதுன்பா. இதை பார்த்தா மத்த பொண்ணுங்களுக்கு அவளோட ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சு போயிரும். ரியோக்கு இவளை இப்படி பாக்குறப்ப அவளோட பாஸ்டான மீச்சான் தான் ஞாபகத்துக்கு வருவா. அதனால ஐஷியான்னு பேர் வைப்பான். சாரா ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல அதுக்கு அர்த்தம் பியூட்டிஃபுல் ஸ்பிரிங்கன்பா. ஐஷியா ஸ்பிரிங்கன்கபம். ரியோ ஒன்னு இந்த ட்ரெஸ்ல பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு, அதான் அந்த பேரை வச்சன்பா. ஐஷியா ஹருட்டோல ஹருண்கிற வார்த்தையும் ஸ்பிரிங் தானன்பா. அண்ட் இந்த பேரை எனக்கு பிடிச்சிருக்கு வச்சுக்கிறான்பா. ரியோ அந்த விஷயத்துல ஹாப்பியாவான். லட்டிஃபா ஃபார்முலா வரவேற்பா அக்கான்னு. மத்த பொண்ணுங்க அவங்கள கிராமத்துக்கு வரவேற்பாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி எல்டர்ஸ் கிட்ட பேசுறப்ப அவங்க ஆல்ரெடி பொண்ணுங்க கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ரியோ சடனா நடந்துருச்சுலன்பா. ஒரு சில இதுல ஒரு விஷயம் தான் ஆச்சரியமா இருக்கு, அவளுக்கு அவளோட நினைவுகள் போனதுன்பாங்க. ரியோ அவ என் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க போது பிரியா சிங்க வந்திருப்பா. வந்தவ ஐஷியா கிட்ட வில்லேஜ் பேரியருக்குள்ள ஒரு பவர்ஃபுல் ஸ்பிரிட் இருக்கதா சென்ஸ் பண்ணேன், பார்க்க போனா ரியோ கூட பாண்ட் ஆயிருந்த நீ வெளியே வந்துட்டியான்பா. ரெண்டு பேரும் ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவாங்க. ரியாஸ் நான் பல விஷயங்கள் பார்த்திருக்கேன், பட் நினைவுகளை இழந்த ஒரு ஸ்பிரிட்டை பார்த்ததில்ல. ஐஷியா நீ என்ன மாதிரியான ஸ்பிரிட்னாவது உனக்கு தெரியுமான்னு கேப்பா. அவன ஹருட்டோவோட பாண்டட் ஸ்பிரிட்ன்பா. ரியோ என்ன ஹருட்டோன்னு சொல்றதுக்கு காரணம் ஸ்ட்ரால்ல நான் ஒரு தேடப்படுற குற்றவாளி, அதனால இந்த பேர்ல தான் உலா வரன்பா. செல்டோரா இந்த டிஸ்கஷன் அப்புறம் வச்சுக்கலான்ருவாரு. ரியோ தேங்க்ஸ் சொல்லுவான். ரியாஸ் நீ முதல்ல என்ன மாதிரியான ஸ்பிரிட்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முதல்ல நீ எந்த எலமெண்ட்ல தேர்ச்சி பெற்றவன் சொல்லுன்பா. ஐஷியா எல்லாமேன்பா. இதை கேட்ட எல்டர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. ரியாஸ் சொன்னால எல்லா எலமெண்ட்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமான்பா. அவ அப்படிதான் நினைக்கிறேன்பா. இதுக்கப்புறம் ரியோவையும் ஐஷியாவையும் பேட்டில் பண்ண இறக்கி விட்டுருப்பாங்க. ரியோவே ஒன்னும் புரியாம ஏன்னு கேட்பான். ரியாஸ் அவளை நான் புரிஞ்சுக்கிறத விட நீ புரிஞ்சுக்கிறது தான் நல்ல விதமா இருக்கும்னு நினைக்கிறேன்பாங்க. ரியோ அதுவும் வாஸ்தவம் தான்ட்டு கையில இருக்க கல்ல தூக்கி போடுறான். அது ஒன்ஸ் கிரவுண்ட்ல பட்டதும் சண்டை போடலான்பா. ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிற ஸ்பீடே பயங்கரமா இருக்கும். ரியோ ஃபைட் பண்ணும்போது மனசுக்குள்ள இவ என்னோட டெக்னிக்ஸை காப்பி பண்ணி சண்டை போடுற போல இருக்குன்ட்டு க்ளோஸ் காம்பேட் போதும்ட்டு பின்னால போனவன் ஸ்பிரிட் ஆர்ட் பயன்படுத்துவான். ஐஷியா அப்பவும் டஃப் கொடுக்குற போலதான் இருக்கும். இதை பார்த்தா டாமினிக்லாம் சண்டை ரொம்ப தீவிரமா இருக்குன்னு பாரு. ரியோ அதுக்கப்புறம் தூரத்துல இருந்து தாக்குவான். பார்த்தா ஐஷியா மறைஞ்சிருப்பா. இதை பார்த்தா மத்த பொண்ணுங்க ஷாக் ஆவாங்க. ரியாஸ் அவ ஸ்பிரிட் ஃபார்முக்கு போயிட்டான்பா. ஐஷியா டக்குன்னு ரியோ பின்னால வந்துட்டு அவனை போலவே ஐஸ் யூஸ் பண்ணுவா. அவன் நெருப்பை யூஸ் பண்ணி தடுப்பான். ஐஷியா அதே மாதிரியான தாக்குதல் திரும்ப வைப்பா. இந்த பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆல்மா இந்த ஸ்பிரிட் ஆர்ட்டோட பவர் ஒரு பிளாக் வேவ்ரனை தோக்கடிக்கிற அளவுக்கு பயங்கரமா இருக்குன்பா. ரியோ காத்த யூஸ் பண்ணும் போது ஐஷியா அதுக்கு ஈக்குவலா பவர் யூஸ் பண்ணுவா. இந்த சண்டையை தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்குமே இம்பாக்ட் இருக்கும். ரியாஸ் ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிடுவா. ரியோ சாரி கொஞ்சம் ஓவரா போயிட்டான்பா. ரியாஸ் விட்டா கிராமத்தையே காலி பண்ணிருப்பீங்கன்ட்டு தான் நிறுத்த சொன்னான்பா. ஒரு சில பார்க்க போனா ஐஷியா சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு உள்ள போலன்பாங்க. ரியாஸ் இப்ப இவங்க காமிச்ச பவருமே கொஞ்சம் தான்பா. டாமினிக் வேற லெவல் பாரு. ரியாஸ் இவ
இன்னுமே ஸ்பிரிட்டா அன்சேஃபா தான் இருக்கான்பா. இதை கேட்ட எல்டர்ஸ் ஷாக் ஆவாங்க. ரியாஸ் இதுக்கப்புறம் ஸ்பிரிட்டா எப்படி இருக்கணுங்கிறத நான் உனக்கு சொல்லி தரேன்பா. ரியோ ஐஷியா 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. செல்டோரா ஃபார்மலா அவளை வரவேற்கவும் அவ சிரிச்சுட்டே தேங்க்ஸ் சொல்லுவா. இதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. ரியாஸ் ஐஷியா கிட்ட பொதுவா ஸ்பிரிட்ஸ் நம்மள போல பர்சன் ஷேப் எடுக்கிறது இல்ல, இதுக்கு ஆக்சுவலா செகண்ட் இல்லைன்னா அதுக்கு மேல இருக்க லெவல்ல இருக்கணும்பா. இதுக்கப்புறம் ஐஷியாக்கு ஸ்பிரிட் ஆர்ட் சொல்லி தருவான். அண்ட் அறுவடை காலத்தப்ப ஐஷியா கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்பா. டாமினிக் அவர் பண்ண வீட்டை கூட்டிட்டு போய் காட்டுவாரு. ஸ்பிரிட் ஆர்ட்டால பாட்டம் பண்ணா போதும்பாரு. ரியோ இதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். டாமினிக் நான் காசு ஏதாவது கேட்டனா ஸ்ட்ரேஞ்சர் போல நடந்துக்காதேன்பாரு. ரியோ இதுக்கு நான் எல்டர்ஸ்க்கு மரியாதை தெரிவிக்க விரும்புறேன்பா. டாமினிக் என்னங்கவோ ரியோ எனக்கு இந்த வீடு கிடைச்சதால நான் கிளம்புறேன்பா. லட்டிஃபா கிளம்புறீங்களான்பா. சாரா எப்பன்னு கேப்பா. ரியோ நாளானிக்கின்பா. டாமினிக் சரி நான் மத்த எல்டர்ஸ் கிட்ட பேசிட்டு கவுன்சில் ஹால்ல வெயிட் பண்றேன்பாரு. மத்த பொண்ணுங்க நல்ல சாப்பாடு செய்யலான்ட்டு போயிருப்பாங்க. சாரா இது சடனா இல்லையான்னு கேப்பா. ரியோ மன்னிப்பு கேப்பான். ஆனா வீடு ரெடியானதும் கிளம்பலான்னு தான் இருந்தன்பா. சாரா பரவாயில்லைன்ட்டு கொஞ்சம் லட்டிஃபா கிட்ட போறக்கு முன்னால தனியா பேசுன்பா. ரியோ குளிக்கிறப்ப நான் கொஞ்சம் சுயநலமா தான் இருந்துட்டேன் போல. ஸ்பிரிட் ஆர்ட் மேலே கவனம் வச்சுட்டேன். லட்டிஃபா கண்டுக்காம விட்டுட்டேன்னு நினைப்பான். பார்த்தா லட்டிஃபா கூட சேர்ந்து குளிக்க வந்திருப்பா. ரியோ கண்டிப்பா ஆகவே ஆகாதுன்பா. அட்லீஸ்ட் முதுகு தேய்ச்சி விடுறாங்கப்பா. சேர்ந்து குளிக்க இதுவே ஓகே தான்ருவான். இதுக்கப்புறம் 2 பேரும் ஜப்பான்ல வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப 2 பேரும் ஒரே பஸ்ல இருந்தாங்க, சந்திச்சுக்கிட்டாங்கிற விஷயம் தெரிய வரும். ரியோ நீயும் அந்த பஸ்ல தான் இருந்தியான்ட்டு ஆச்சரியப்படுவான். லட்டிஃபா நீ நல்ல அண்ணாவா இருப்பேன்னு நினைச்சேன், அதுக்கேத்த போலதான் இருக்கீன்பா. அவன் கொஞ்சம் நான் மோசம் தான், ஏன்னா அவன் கூட எல்லாம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையன்பா. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறேன்பா. லட்டிஃபா கட்டி பிடிச்சிட்டு நீ உண்மையாலும் நல்ல அண்ணாதான்ட்டு வேற எங்கேயாவது வாஷ் பண்ணணுமான்பா. ரியோ நான் ஏதாவது ஹேர் சலூன் வந்திருக்கேன்பா. லட்டிஃபா சிரிக்கவும் ரியோ ஸ்ட்ரால் கிங்டம்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்பா. லட்டிஃபா நீ எதுவும் சொல்ல வேணா சீக்கிரம் வான்பா. ஐஷியா அதெல்லாம் கேட்டுட்டு சிரிப்பா. ஒரு சில அடுத்த நாள் கிளம்புறப்ப ரியோக்கு ஒன்னு பிரசன்ட் பண்ணுவாங்க. ரியோ இதுக்குள்ள மேஜிக்கல் எனர்ஜியை சீல் பண்ண போல இருக்கேன்பா. ஒரு சில இது டெலபோர்டேஷனுக்கு பயன்படுத்துற ஸ்டோன். இதை சர்டன் கோஆர்டினேட்ஸ் மூலமா இயக்கலாம். உனக்கு எப்ப இந்த கிராமத்துக்கு வரணும்னு தோணுதோ உனக்கு ஈஸியா வந்து போக இது உதவும்பாங்க. டாமினிக்கான இதை ஒரு டைரக்ஷன்ல தான் பயன்படுத்த முடியும், வந்த இடத்துக்கே திரும்பி போலான்லாம் பார்க்க முடியாதுன்பாரு ரியோ. ஆனா இந்த மாதிரியான கேலிபர் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் இல்லையான்பா. டாமினிக் என்ன பேசுற நீ எங்களோட கிராமத்து நண்பன் இல்லையா? நீ ஜர்னிக்கு போறப்ப உன்னை எப்படி நாங்க வெறும் கையில தாட்டுறதுன்னு டக்குன்னு அந்த வீடு விஷயம் ஞாபகம் வந்து அதை எடுத்துட்டியான்னு ரியோ என் கையில தான் இருக்குன்பா. செல்டோரா அவரு பங்குக்கு ஒண்ணு கொடுப்பாரு. அந்த ஆப்ஜெக்ட் மூலமா உன்னால உன் விருப்பத்துக்கு ஏத்த போல ஹேர் கலரை மாத்திக்க முடியும். ஸ்டால்ல வேற தேடப்படுற குற்றவாளின்னு சொன்னேன்ல, இது உனக்கு உபயோகமா இருக்குன்பாரு. ரியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவான். ரியா ஐஷியா கிட்ட நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகத்துல இருக்கலன்னு கேப்பா. ஐஷியாவும் இருக்குன்பா. ரியோ என் தங்கச்சியை நல்லா பாத்துக்காங்கன்பா. சாரா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. லட்டிஃபா வெக்கப்பட்டுட்டு நான் ஒன்னும் குழந்தை இல்லைன்பா. ரியோ சிரிக்கவும் லட்டிஃபா சேஃபா போயிட்டு வாங்கன்பா. இதுக்கப்புறம் போற வழியில சிலியாவை தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும்பா ரியோ. சிலியா ரியோ கிட்ட இருந்து வந்த லெட்டரை தான் பாத்துட்டு இருப்பா. சார்ல்ஸ் இங்க வரவும் அவ ஃபார்முலா பார்த்து பேசுவா. சார்ல்ஸ் நமக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, பேசாம கியூட் நேம்ஸா டியர் இல்ல டார்லிங் கூப்பிட வேண்டியதானன்பா. சிலியா அப்படி கூப்பிட எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குன்பா. அவனும் ஃபெமினைன் திங்ஸ் பேசிட்டு இருக்கப்ப ஒரு கார்டு வந்து கூப்பிட்டு விட்டாங்கன்பா. சார்ல்ஸ் எப்ப பார்த்தாலும் பிஸியா நான் அவங்க கூட இல்லாம இருக்காது, உனக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும்லன்பா. அவ ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க இல்லாம மத்தவங்களுக்கு தான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும், அதால போயிட்டு வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்பா. சார்ல்ஸ் அப்படியே விஷயம்ட்டு சரின்ட்டு கிளம்பியிருப்பான். சிலியா அவன் போனதும் அப்படியே ரிலீஃப் ஆயிட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு ரியோன்ட்டு மேல பாப்பா. இதுக்கப்புறம் ரியோ பெல்ட்ரம் கிங்டம்க்கு வந்திருப்பான். ஒரு மாதிரி அவன் சுத்தி கிரௌடையே பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஐஷியா ஏதாவது பிரச்சனையான்னு கேப்பா. ரியோ அதெல்லாம் எதுவும் இல்ல, இந்த இடத்துல பெருசா கிரௌட் எல்லாம் பார்த்ததில்ல, எனக்கு ரொம்ப கிரௌடடா இருக்கேன்ட்டு தான் ஆச்சரியப்படுறேன்ட்டு அந்த கடையில போய் கேட்டு ஆரம்பிக்கலான்பா. அப்புறம் ஹேர் கலரையும் சேஞ்ச் பண்ணிட்டு போய் விசாரிச்சா அவங்க நாளைக்கு ஒரு ராயல் ஃபேமிலி வெட்டிங் இருக்கு, அதனால பீப்புள் கிரௌட் அதை பரேட் பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்பா. ஹீரோ என்ன ஹவுஸ்னு கேட்பான். அவங்க டியூக் ஆர்பர் ஹவுஸ்பாங்க. ரியோ அந்த கிரேட் நோபல் ஹவுஸ் ஆன்பான். இதுக்கப்புறம் ரியோ ஐஷியாவை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு விட்டு போலாமான்னு பாப்பான் அகாடமிக்கு. அவன் நானும் கூடவே வரன்றுவா. அவனும் இந்த ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ்ன்பான். இதுக்கப்புறம் ரகசியமா ஜன்னல் வழியா போலான்னு பார்த்தா ரியோ இதை ஓபன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைப்பான். ஐஷியா ஸ்பிரிட் ஃபார்ம்ல ஜன்னலுக்கு அந்த பக்கம் போயிட்டு நீக்கி விட்டுருப்பா. ரியோ ஃபர்ஸ்டே அவங்ககிட்ட கேட்டிருக்கணும் போலயன்பான். ரியோவும் ஆசையா சிலியாவை பார்க்கலான்ட்டு போவான். பழசெல்லாம் யோசிச்சுட்டு பார்த்தா அவ ரூமே எம்டியா இருக்கும், கண்டிப்பா அவ அகாடமியை விட்டு போறக்கான வாய்ப்பு இல்லையன்ட்டு மத்த ரிசர்ச்சர்ஸ் கிட்டனாவது போய் விசாரிக்கலாம், இலூஷனை பயன்படுத்தின்பான். ஐஷியா இதை நான் பாத்துக்கிறேன்பா. அதுக்கேத்த போல அவனை மயக்கி ரியோ சிலியா கிளார் எங்கன்னு கேட்பான். அவன் அவங்க ராயல் பேலஸ்ல இருக்காங்கன்பான். ரியோ அங்க என்ன பண்றான்பா. அவன் அவங்க வெட்டிங் செரிமனில இருக்காங்க, டியூக் ஹவுஸ் ராயல் பேலஸ்லன்பா. ரியோ அவங்க அங்க என்ன பண்றாங்கன்கவும் அந்த அவங்களுக்கு தான் கல்யாணமேன்பான். சிலியா அந்த பக்கம் சார்லஸை மீட் பண்ண போவா. ரியோ அவங்களுக்கு கல்யாணமா, அவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காங்கன்னு கேட்பான். அவன் சார்லஸ்ங்கிற பேரை சொல்லவும் சிலியா கையை பிடிச்சு அவன் முத்தம் கொடுத்துட்டு சிரிக்காத காட்டுவாங்க. ரியோ அவங்க சார்ல்ஸ் ஆபரவா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ட்டு ஷாக் ஆயிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. டிஐஎஃப் இப்ப உங்களுக்கான கேள்வி, சார்ல்ஸுக்கும் சிலியாவுக்கும் மேரேஜ் ஆகிறது உங்களுக்கு ஓகேவா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.